ராஜேஸ்வரி, தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கடிதம், இந்த சுற்றறிக்கை கடிதம் தான் சாட்சி. அதாவது பாகிஸ்தானில் ஜெனரல் ஹெட் குவார்டர்ஸ் ராவல்பிண்டியில் இருந்து ஒரு சுற்றறிக்கை ராணுவ ஜெனரல் மேஜர் ஜெனரல் ஃபைசல் மெஹமூத் மாலிக் என்பவரால் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுவும் அனைத்து பாகிஸ்தானுடைய ராணுவத்தின் அனைத்து நிலை அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஃப்ரம் மேஜர் ஜெனரல் ஃபைசல் மெஹமூத் மாலிக் என்று அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் மிக தெளிவாக, அதாவது பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுடன் ஒரு போர் ஏற்படுமோ என்ற அச்சத்திலே நிறைய பேர் ராணுவத்திலிருந்து ராஜினாமா செய்து வருகிறார்கள், ராணுவத்தை விட்டு ஓடி சென்று வருகிறார்கள் என்ற வகையிலே ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அச்சுறுத்தும் நிலை. உடனடியாக அனைத்து அதிகாரிகளும் மன உறுதியையும் விசுவாசத்தையும், ராணுவ வீரர்களின் மன உறுதியும் விசுவாசத்தையும் நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற வகையிலே ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கடமை மற்றும் கட்டுப்பாட்டுடன் ஒழுக்கத்தையும் வீரர்களிடம் பழுவாக்க வேண்டிய சூழல் தற்போது இருக்கிறது. எனவே உடனடியாக அனைத்து அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வகையிலே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலாக நமக்கு இந்த சுற்றறிக்கை தற்போது கிடைத்திருக்கிறது. இந்த எக்ஸ்க்ளூசிவ் தகவலை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் மிக தெளிவாக அந்த கடிதத்திலே அனைத்துமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சுற்றறிக்கையின் உண்மை தன்மை, அதாவது இது பாகிஸ்தான் உள்ள சமூக வலைதளங்களிலே பரவி கொண்டிருக்கிறது. இது இந்தியாவில ஒரு சில ஊடகங்கள் எடுத்து போட்டிருக்கின்றன. அந்த வகையில் நாமும் அந்த சமூக வலைதளங்களில் நமக்கு கிடைத்த மற்றொரு தகவல் மூலமாக இந்த சுற்றறிக்கை கிடைத்து அந்த சுற்றறிக்கை தற்போது நாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சுற்றறிக்கையின் உறுதித்தன்மையை யாராலும் உறுதி செய்ய முடியவில்லை. தற்போதைக்கு நம்மாலும் உறுதி செய்ய, நாமும் தொடர்பு கொள்ள முயற்சித்தோம், ஆனால் அதை உறுதி செய்ய முடியவில்லை என்பதுதான் மிக முக்கியம். ஆனால் தற்போது நமக்கு கிடைத்த தகவலின்படி பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, PLA என்று அழைக்கப்படுகின்ற அந்த போராட்டக்காரர்கள் பலுசிஸ்தானுக்காக போராடி வருகிறார்கள். அவர்களுடைய தாக்குதல் காரணமாகவும் காபுல் ஃப்ரண்ட் லைன் என்ற இடத்தில் இருந்து கிட்டத்தட்ட 2500 வீரர்கள், பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் விலகி இருக்கிறார்கள். இது தொடர்ந்து அங்கு நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி தற்போது மற்றும் ஒரு டாப் பாகிஸ்தான் மிலிட்டரி அபிஷியல்ஸ், லெப்டினன்ட் ஜெனரல் உமர் புகாரி என்பவர், லெப்டினன்ட் ஜெனரல் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய கமாண்டர் ஆஃப் த 11th காப்ஸ் என்ற பிரிவின் படைப்பிரிவின் கமாண்டரா இருக்கும் லெப்டினன்ட் ஜெனரல் உமர் புகாரி, அவர் தற்போது பாகிஸ்தான் ஆர்மி சீஃபாக இருக்கிற ராணுவ தளபதியான ஜெனரல் ஆசிம் முனீருக்கு ஒரு எச்சரிக்கை கடிதத்தை அனுப்பி வருகிறார். அதிலே மிக தெளிவாக இது போன்ற ராஜினாமாக்கள், ஒவ்வொரு படைப்பிரிவிலும் ராஜினாமாக்கள் தொடர்ந்து வருகின்றன. இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை, குழப்பத்தை ஒரு ராணுவ கழகம், சிப்பாய் கழகம், ராணுவ கழகம் ஏற்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அதே போன்று தற்போது கிடைத்த தகவலின்படி வெஸ்டர்ன் பார்டர், அதாவது மேற்கு எல்லை பகுதியில் உள்ள 12வது படைப்பிரிவிலிருந்து 200 அதிகாரிகள், 600 வீரர்கள் ராஜினாமா செய்துவிட்டதாகவும், அதே போன்று வடக்கு கமாண்ட் ஏரியா, வடக்கு எல்லை பகுதியில் உள்ளிருந்து 100 அதிகாரிகள், 500 வீரர்கள் ராணுவத்தை விட்டு விலகிவிட்டதாகவும், அதே போன்று மங்கள் காப்ஸ் என்று LOC, அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல், எல்லை கட்டுப்பாட்டு கூட இருக்கே உள்ள மங்கள் காப்ஸ் இருந்து 75 அதிகாரிகளும் 500க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களும் தங்கள் ராஜினாமா செய்து விட்டதாகவும் தற்போது தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய பேராபாயம். இது ராணுவ கழகமாக ஏற்பட்டு ராணுவத்திலே பிளவு ஏற்பட்டு அனைவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த தேவையின்றி உங்களுடைய உயிரை நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வளைகுடா நாடுகளுக்கு சென்று பிழைத்துக் கொள்வோம் வாருங்கள் என ராணுவ வீரர்களை அவரது குடும்பத்தினர் வலியுறுத்தி ராஜினாமா செய்ய சொல்வதாகவும் ஒரு பக்கத்திலே தகவல்கள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இவை அனைத்தும் உறுதி செய்யப்படாத தகவல்கள். ஆனால் பாகிஸ்தான் ராணுவத்திலே ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் நம்மால் உறுதி செய்ய முடிகிறது. தொடர்ந்து வரும் செய்திகளும் அதைதான் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. மேலும் நீங்கள் பார்த்தீர்கள், ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் சையத் ஆசிம் முனீர், அவர் எங்கிருக்கிறார் என்ற தகவல்கள் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் அவருடைய குடும்பத்தினரும் மேலும் சில முதற்கட்ட ராணுவ குடும்பத்தினரும் தனியார் ஜெட்டிலே இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் தப்பி சென்று விட்ட செய்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் அந்த செய்திகளும் உறுதிப்படுத்தப்படாத நிலையிலே, அதிகாரப்பூர்வமற்ற இருந்த நிலையில் தற்போது ராணுவ தளபதி சையத் ஆசிம் முனீரே எங்கிருக்கிறார் என்பதும் கேள்விக்குறியா இருக்கிறது. என்றால் சமூக வலைதளங்களில் அண்மையிலே அவர் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபுடன் அபோதாபாத் நகரில் ஒரு விழாவில பங்கேற்றதாக ஒரு காட்சிகள் வெளியாகின. அந்த காட்சிகளே பழைய காட்சிகள் என சில சமூக வலைதளங்களில் பாகிஸ்தானிலேயே அதை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
எனவே அவர் ராணுவ தளபதியும் வெளிப்படையாக வந்து உரையாற்றியதாக இல்லை. இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் போது எல்லை பகுதிக்கெல்லாம் செல்வார்கள் என்றால் நம்ம இந்திய ராணுவ தளபதி ஜம்மு காஷ்மீருக்கு சென்று அங்குள்ள வீரரிடம் பேசியதெல்லாம் நாம் காட்சிகளாக பார்த்தோம். ஆனால் பாகிஸ்தான் ராணுவ தளபதி சையத் ஹாசிம் முனீர் எங்கிருக்கிறார், இது போன்று எந்த உரையும் வீரர்களிடையே நிகழ்த்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் பெரிதாக வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இவை அனைத்துமே பாகிஸ்தானிலிருந்து கசிந்து வரும் தகவல்கள். அந்த தகவல்களை தான் தற்போது பிரத்யேக தகவலாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கடிதம் ஒன்றே போதுமானது. அந்த பாகிஸ்தான் ராணுவத்தில் இது குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது, ராணுவத்திலே சிக்கல்கள் வந்திருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் தான் இருக்கிறது. எனவே பாகிஸ்தான் ராணுவத்திலிருந்து வீரர்கள் தொடர்ந்து ராஜினாமா செய்து வருகிறார்கள், ராணுவத்தை விட்டுவிட்டு விலகி சென்று வருகிறார்கள் என்ற தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது. இது மட்டுமல்ல, பாகிஸ்தானுக்கு 3 வகையான அழுத்தம் இருக்கிறது. பலுசிஸ்தான் போராளிகள் அங்கிருந்து அந்த நாட்டினை விட்டு பாகிஸ்தான் ராணுவம் வெளியேற வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தாக்குதலில் பல வீரர்கள் காயமடைந்து பல உயிரையும் இழந்திருக்கிறார்கள். எனவே அந்த பகுதியில் உள்ள வீரர்கள் தான் நிறைய பேர் ராஜினாமா செய்து வருகிறார்கள். அதே போன்று இந்திய தாக்குதல் ஏற்படும் என்ற பயத்திலே எல்லை கட்டுப்பாட்டில் உள்ள வீரர்களும் இந்த மங்கள் காப்ஸ் வீரர்கள் எல்லாம் ராஜினாமா செய்து வருவதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுடைய தற்போது நிலைமை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்ததுதான். பல வகைகளிலும் பாகிஸ்தான் திவால் ஆகியிருக்கிறது. பல கோணங்களில் பார்த்துக்கின்றால் பல இடங்களிலே பல வகைகளில் வர்த்தகமாகட்டும், அதே போன்று அங்கு குடிநீர் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை என பல வகைகளிலே பாகிஸ்தான் கிட்டத்தட்ட ஒரு திவால் நிலையில் தான் இருக்கிறது. பொருளாதார சூழலை பொறுத்தமட்டிலே பாகிஸ்தான் கடும் ஒரு சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. திவால் நிலையில் இருக்கும் சூழலிலே தற்போது பாகிஸ்தான் ராணுவத்திலும் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டு கலகம் போல் ராணுவ கலகமே ஏற்பட்டிருக்கிறது. மியூட்டனி என்று கூறுகிறார்கள். பாகிஸ்தான் ஆர்மியில் மியூட்டனி ஏற்பட்டிருந்து கூறுகிறார்கள். ராணுவ கலகம் ஏற்பட்டு பலர் ராஜினாமா செய்து வருவதால் பாகிஸ்தான் ராணுவமே நிலை குலைந்து போயிருக்கிறது, மன உறுதியின்றி விசுவாசமின்றி இருக்கிறது என்பது போன்ற தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கின்றன. அதை அடுத்துதான் அந்த ராணுவ கமாண்டர் தற்பொழுது அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதுவும் மேஜர் ஜெனரல் அந்தஸ்திலே உள்ள ஃபைசல் மெஹமூத் மாலிக் அவருடைய கடிதம் தான் இது. அனைத்து ராணுவ அதிகாரிக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது பாகிஸ்தான் ராணுவத்தின் தற்போதைய நிலையை படம் போட்டு காட்டுகிறது தான் கூற வேண்டும். ஆனால் மிக தெளிவாக நம்ம நேருக்கு ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தகவல் நமக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக பிரத்யேகமாக நாம் கிடைத்து அதை நாம் செய்தியாக்கி கொண்டிருக்கிறோம். இதன் உண்மைத்தன்மையை உறுதி செய்ய முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம். அதையும் நாம் குறிப்பிடுகிறோம் நேயர்.